Hi babes, welcome back to my channel Ramala Shifam Secret Lover episode 7. லாஸ்ட் எபிசோட பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல அட்டோவும் ஜிங்ஷியும் சின்ன வயசுல ஒன்னா உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அட்டோ ஒரு வீட்டை டிரா பண்றான். அதை பார்த்த ஜிங்ஷி, எதுக்கு நீ ஒரு வீடை வரைஞ்சிருக்க அப்படின்னு கேட்க, நான் பெருசாகி ஒரு ஆர்கிடெக்ட் ஆக போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இது உன்னோட வீடா அப்படின்னு ஜிங்ஷி கேட்க, அட்டோ ஆமான்னு சொல்றான். அப்படின்னா இதுதான் என்னோட ரூம் அப்படின்னு அந்த வீட்டுல அவனுக்கு ஒரு ரூம் அப்படின்னு ஜிங்ஷி எழுதுறான். அதை பார்த்தா அட்டோ ரொம்ப ஹாப்பியா ஸ்மைல் பண்ண, இந்த வீடு நம்மளோட வீடு, இதுல நான் நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுக்குவேன், நம்ம கூட ஒரு டாகு வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த வீட்டுல அவனுக்கும் ஒரு இடம் இருக்கு அப்படின்னு ஜிங்ஷி ரொம்ப ஹாப்பியா வரைய அதை பார்த்த அட்டோவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்ப அட்டோவுடைய வாய்ஸ் ஓவர் வருது. இதெல்லாம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அட்டோவுடைய வீட்டுல ஜிங்ஷி அவனுக்காக ஒரு ஹைட் அவுட் வரைஞ்சால, அதாவது அவனுக்குன்னு ஒரு தனி வீடு, அவங்க 2 பேரும் தனியா இருக்கிறதுக்கு ஒரு தனி ரூம்னு, அது எப்பவுமே அவனுடைய மனசுலயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஜிங்ஷோட வீட்டுக்கு அட்டோவும் அந்த ஷாயாங்கும் சாப்பிட வந்திருக்காங்க. அப்ப ஜிங்ஷோட அம்மா அப்பா ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிறது, அவங்க ஜிங்ஷு கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிறது, அதெல்லாம் அட்டோ பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ஷாயாங்க அவங்க கூட ரொம்ப நல்லாவே பழகுறான். அவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து நல்லா தெரியும்ல, அதெல்லாம் பார்த்து அட்டோ ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு டிஷ்ஷா கொண்டு வந்து டேபிள்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜிங்ஷி சூப் எடுக்க போறான். அப்ப அட்டோ பக்கத்துல வந்து நின்று அவனை பார்த்து சிரிக்க, அவன் ஒரு பீஸ் எடுத்து அவனுக்கு ஊட்டி விட அவன் கையில இருந்தே அட்டோ சாப்பிடுறான். அந்த ஷாயாங் அந்த பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ ஸ்மைல் பண்றான். ஜிங்ஷியும் அங்க பாரு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு கண்ணு காட்டுறான். ஆனா அவங்க 2 பேரும் அங்க அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜிங்ஷியோட அப்பா அட்டோவை கூப்பிடுறாரு. இது வேலை செய்யலப்பா, கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்ல அட்டோ பக்கத்துல வரான். அப்ப அவனுடைய அப்பா, கொஞ்ச நாளா ஜிங்ஷி ரொம்ப பிஸியா இருக்கான், அவனோட இன்டர்ன்ஷிப் ரொம்பவே கஷ்டமா இருக்கு போல, நீயும் பிஸியா இருக்கியா அப்படின்னு கேட்க அட்டோ ஆமான்னு சொல்றான். எனக்கு தெரியும் நீ உன்னை நல்லா பார்த்துக்க வந்தான், இருந்தாலும் வேலைன்னு சொல்லி ரொம்ப உடம்ப கெடுத்துக்காதப்பா, உன் உடம்ப நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு ஜிங்ஷியோட அப்பா சொல்ல அட்டோக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட போறாங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அட்டோ தனியா பால்கனில நின்னுக்கிட்டு இருக்கான். அப்ப ஷாயாங் அங்க வரா. அவ கேக்குறான், ஜிங்ஷி இன்னும் நீ கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொல்லல அப்படின்னு, அதாவது நம்ம 2 பேரும் தனியா இருக்கலாம் அவன் கேட்டான்ல. அதுக்கு அட்டோ சொல்றான், ஆமா அவன் இன்னும் சொல்லல, ஆனா அவன் சொல்லிடுவான்னு எனக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்ற நீ அப்படின்னு ஷாயாங் கேக்குறான். அப்ப அவன் திரும்பி பார்க்க ஜிங்ஷி அவனுடைய அம்மா அப்பா கூட ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஆல்ரெடி ஒரு சந்தோஷமான ஒரு வீடு இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு அவனை என் கூட வந்து இருக்க சொல்றது எனக்கு கொஞ்சம் செல்ஃபிஷ் தனமா இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏன்டா இப்படி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஷாயாங் கேட்குறான். இல்லை யூஷு இப்போதானே வீட்டை விட்டு போனா அப்படின்னு சொல்ல, யூஷுன்றது ஜிங்ஷியோட கூட பிறந்தவங்க யாராச்சும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த விஷயம் வேற உன் விஷயம் வேறடா, நீ எதுக்கு இந்த மாதிரி ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஷாயாங் கேட்குறான். சரி நான் இப்ப இல்லை அப்புறமா அவங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு அட்டோ சொல்ல, அப்ப அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜிங்ஷி பால்கனிக்கு வரான். அட்டோ ஜிங்ஷியை பார்த்துட்டு வேற ஏதாச்சும் பேசு அப்படின்னு ஷாயாங்க்கு சிக்னல் கொடுக்க அவளும் வேற பேசுறான். அப்புறம் ஜிங்ஷி அங்க வந்துட்டு, வாங்க ஃப்ரூட் சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க 2 பேரையும் ஃப்ரூட் சாப்பிட கூப்பிட்டு வரான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருந்து அட்டோவும் ஷாயாங்கும் கிளம்புறாங்க. ஷாயாங் அவங்க 2 பேருக்கும் பிரைவேசி கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் அங்க இருந்து பயன்னுட்டு போயிடுறான். அப்புறம் அட்டோவும் ஜிங்ஷி அங்க இருந்து நடக்கிறாங்க. அப்ப ஒரு சின்ன டேர்ன் வரும். அந்த டேர்ன் வந்ததுமே ஜிங்ஷி அட்டோவை தள்ளி கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு, அப்பாடா இப்பவாச்சும் நீ சந்தோஷமா சிரிக்கிறியே அப்படின்றான். நான் பால்கனிக்கு வரதுக்கு முன்னாடி நீயும் ஷாயாங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, லைஃப்லாம் எப்படி போகுதுன்னு அவ கேட்டா அப்படின்னு அட்டோ போய் சொல்ல ஜிங்ஷி திங்க் பண்ணி பார்க்குறான். ஜிங்ஷி பார்த்துருப்பான், அட்டோ இவன் வரதை பார்த்துட்டு தான் அவளுக்கு சிக்னல் கொடுத்தது. ஸோ மனசுக்குள்ள தோணுது, ஆனால் அவன் அட்டோ கிட்ட ஓப்பனாக கேட்க மாட்டான். உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, உனக்காக நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அட்டோ ஓகேன்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன் நீ வீட்டுக்கு போ அப்படின்னுட்டு அவன் நெத்தியில ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போறான். போனவன் திடீர்னு திரும்ப வந்து அவனை இழுத்து லிப்ல ஒரு கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு சரி போயிட்டு வர அப்படின்னுட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஜிங்ஷி ஒரு கேமிங் கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் போயிருக்கால, அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுது. யாரோ ஒருத்தவங்க பண்ண தப்பால அவங்க மெம்பர்ஷிப் இல்லாமலே யூசர்ஸ் எல்லாம் ஃப்ரீயா கேம் விளையாடுற மாதிரி ஆயிடுது.
அதுக்காக அந்த மீட்டிங்ல ஒருத்தர் வந்து ஜுங்ஷிய செமையா திட்டுறாரு. ஆக்சுவலா அது வந்து ஜுங்ஷியோட தப்பு கிடையாது. அது அங்க ஒர்க் பண்ற மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஒருத்தன் திட்டிக்கிட்டு இருக்கான்ல, அவனோட தப்பு தான். மத்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணி பேசிக்கிறாங்க. இவன் தப்பு பண்ணிட்டு புதுசா வந்த அந்த பையனை திட்டுறான் பாரு அப்படின்னு. இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் முன்னாடி அதை ஓப்பனா சொல்ல மாட்றாங்க. அப்ப ஷாய் அங்க உள்ள வரான். அவ ஜுங்ஷியோட ஃபேஸ பார்த்து அங்க என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜுங்ஷி தனியா நின்னுகிட்டு இருக்க, ஷாயங் அங்க வந்து அவனுக்கு காஃபி கொடுத்து என்னென்னமோ பேசி அவனை சமாதானப்படுத்துறான். அப்புறம் அட்டோ ரொம்ப லக்கி. அவனுக்கு ஒரு ஹேண்ட்ஸமான ஆளு கூட இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருக்குது. அவன் ஜாலியா இருப்பா அப்படின்னு சொல்ல, ஆமா அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தல, அப்ப நீ ஆட்டோ பால்கனில என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஜுங்ஷி கேட்க, அதுவா, அது வந்து அப்படின்னு அவன் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் ஆட்டோ எங்க அவனுடைய இன்டர்ன்ஷிப் ஆஃபீஸ்ல மீட்டிங்ல உட்காந்துருக்கான். அப்ப அந்த ஜென் வரான். அவன் பேரு ஜென்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆனதும் பேர் மறந்து போச்சு. அவன் வந்துட்டு, நமக்கு புதுசா ஒரு 3 பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குது. நம்ம ஒரு ஹோட்டல் பில்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப அவன் ஆட்டோவை பார்த்து, ஆட்டோ நீ தான் என் கூட சேர்ந்து இதை டிசைன் பண்ண போற அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்குது. ஆட்டோவுக்கும் ஆச்சரியமா இருக்குது. சொல்லிட்டு ஜென் அங்கிருந்து போயிடுறான். அப்ப அங்க இருக்கிற மத்தவங்க, எனக்கும் ஹோட்டல் டிசைன் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்றாங்க. ஆனா பொறாமப்படுற மாதிரி இல்ல, இவங்கிட்ட நல்லா தான் பேசுறாங்க. அதாவது ஜுங்ஷியை கம்பேர் பண்றதுக்கு இவனோட இன்டர்ன்ஷிப் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் அடுத்த சீன்ல ஆட்டோ காஃபி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஜென் அங்க வர அவன் புரிஞ்சுக்கிறான். எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக காஃபி பண்றியா அப்படின்னு கேட்க, ஆட்டோ அதுக்கு ஸ்மைல் பண்றான். அதுக்கு அந்த ஜென், அவ்வளோ சீக்கிரம் என்ன அவ்வளோ அசால்ட்டா நினைச்சுக்காத, என் கூட வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல, நான் ஒரு சாதாரண இன்டர்ன், என்ன எதுக்கு நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். சரி, ஒரு வீடு கட்டுறதுக்கும் ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அந்த ஜென் கேட்க, வீடுன்றது ஒருத்தவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ். அதை நம்ம கட்டும்போது வெறும் ஒரு பில்டிங்கை கட்டுற மாதிரி கட்டக்கூடாது. அது நம்ம ஒரு எம்பத்தி இருக்கணும். ஆனா ஹோட்டல்ன்றது அந்த மாதிரி கிடையாது. அதுல நம்ம மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாம் வச்சு ஒரு பில்டிங்கா கட்டணும் அப்படின்னு சொல்ல, பாத்தியம் இதுக்காகத்தான் நான் அவனை செலக்ட் பண்ண அப்படின்னுட்டு அவன் செஞ்ச காஃபியை குடிக்கிறான். உடனே அவனுக்கு இருமல் வருது. உனக்கு மத்ததெல்லாம் ஓகே தான், ஆனா காஃபி செய்யதான் இன்னும் சரியா தெரியல, நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன் அப்படின்னுட்டு ஜென்னே பக்கத்துல வந்து அவனுக்கு காஃபி போட சொல்லி கொடுக்குறான். அன்னைக்கு நைட்டு ஆட்டோவும் ஜுங்ஷி மீட் பண்றாங்க. அப்ப ஜுங்ஷி அவனோட இன்டர்ன்ஷிப் பத்தி சொல்றான். அவங்க அந்த ஹோட்டல் கட்ட போறதுக்காக எங்கேயோ வெளியில ஹோட்டல் விசிட் பண்ண போறாங்களாமா. அதே நேரம் ஜுங்ஷி அவனோட போனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய கேம்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல, அதை பத்தி ஏதோ நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஆட்டோ திரும்பி, என்னாச்சு நீ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க, அப்ப ஜுங்ஷி மனசுக்குள்ள, பரவாயில்ல இவனோட இன்டர்ன்ஷிப் ஆச்சு நல்லபடியா போகுதே அப்படின்னு தோணும். என்னாச்சுடா அப்படின்னு அவன் கேட்கறான்ல, அதுக்கு இல்ல நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னுட்டு ஆட்டோ பக்கத்துல போய் அவனை ஹக் பண்ணிக்கிறான். அடுத்த சீன்ல ஜுங்ஷி வீட்டுக்கு வந்துடுறான். அவனுடைய சின்ன வயசு டிராயிங் புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் இவனுக்கும் அட்டோக்கும் சேர்ந்து அவங்க சின்ன வயசுல வீடு வரைஞ்சாங்கல்ல, அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஜுங்ஷியோட ஆஃபீஸில் அன்னைக்கு ஒருத்தன் திட்டினான்ல, அவன் மறுபடியும் ஜுங்ஷியை திட்டுறான். இதெல்லாம் ஓன் தப்பு தான், நீ தான் சரி பண்ணணும் அப்படின்னு திட்டு ஜுங்ஷி எதுவுமே சொல்லாமல் உட்காந்து அமைதியாக அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஆட்டோ கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது. ஆட்டோ வேற எங்கேயோ போயிருக்கான்ல ஹோட்டல் விசிட் பண்ணுறதுக்காக. அங்கே அவன் ஹோட்டலில் ஃபோட்டோ எடுத்து இவனுக்கு சென்ட் பண்ணுறான். இங்கே ஆட்டோவோட இன்டர்ன்ஷிப் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது. அவன் ஜென் கூட தனியாக வந்திருக்கான். இங்க ஜுங்ஷியோட ஆஃபீஸ்ல எல்லாரும் வேலை முடிஞ்சு கிளம்புறாங்க. ஆனா ஜுங்ஷி கிட்ட பேச மாட்டாங்க, அவனை கூப்பிடவும் மாட்டாங்க. ஜுங்ஷிக்கு அதெல்லாம் புரியுது. அவனும் அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி இருக்கான். அதே நேரம் ஆட்டோ அந்த ஹோட்டல்ல அவனுக்கு பிடிச்சதெல்லாம் போட்டோ எடுத்து ஜுங்ஷிக்கு சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஜுங்ஷி ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணதாலே என்னன்னு தெரியல, அவன் ஆட்டோவுடைய டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டான். அவன் எப்ப ரிப்ளை பண்ணுவான் அப்படின்னு ஆட்டோ ஃபோனை கையில வச்சுட்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப ஆட்டோ அவனுடைய ஹோட்டல் ரூம்ல இருக்கான். ஜென்னும் அதே ரூம்ல தான் இருக்கான் போல. அவன் பின்னாடி இருந்து குளிச்சுட்டு வரான். அவனை பார்த்துட்டு, என்ன அவன் பாய் ஃப்ரெண்டோட ரிப்ளைக்காக வெயிட் பண்றியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆட்டோ ஸ்மைல் பண்றான். நான் அன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா பார்க்கும்போதே தெரியும், எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல நல்லா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னுட்டு. ஆனா இந்த மாதிரி அவன் கூட ரொம்ப கிளிங்கியா இருக்காது, நீ அவனை பயமுறுத்திடுவ அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்க 2 பேருக்கும் 10 வருஷமா பழக்கம், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல, ரிலேஷன்ஷிப்ல நீங்க 2 பேரும் எத்தனை நாளா ஒன்னா இருக்கீங்கன்றது முக்கியம் கிடையாது, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்லைன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்னு ஜென் சொல்ல, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது,
எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஃபவுண்டேஷனும் ரொம்ப டீப்பாவும், சாலிடாவும் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜென் பக்கத்துல வந்து, "உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல வேணா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஆனா ரிலேஷன்ஷிப்ல நீ இன்னும் சின்ன பையன் தான்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆட்டோ, "நான் குளிக்க போறேன்" அப்படின்னு ரெஸ்ட் ரூம்க்கு போயிடுறான். எங்க ஜுங்ஷி ஆட்டோவை ரொம்ப மிஸ் பண்றான் போல. ஸோ அவன் ஆட்டோவுடைய ரூம்க்கு வந்திருக்கான். அங்க அவனோட திங்ஸ் எல்லாம் பார்க்குறான். அப்புறம் சின்ன வயசுல அவங்க 2 பேரும் டிராகன் எடுத்தாங்கல்ல, அத எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் அவன் ஆட்டோவ ரொம்ப மிஸ் பண்ணதால காலேஜுக்கு ஆட்டோவ பார்க்க வரான். ஆனா அன்னைக்கு கிளாஸ் கூட அட்டெண்ட் பண்ண ஆட்டோ வரல. அவனுக்கு லாஸ்ட் மினிட்ல இன்டர்ன்ஷிப்ல ஏதோ ஒர்க் இருக்கிறதால அவன் ஆஃபீஸ்க்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஜும்ஷிக்கு ரொம்ப கடுப்பா இருக்குது. அவன் ஆட்டோவை ரொம்பவே மிஸ் பண்றான். அப்புறம் காலேஜ்ல கப்பலா யாரையாச்சும் பார்த்தா இவனுக்கு ஆட்டோவுடைய ஞாபகம் தான் வருது. ஆட்டோ இதே மாதிரி தானே ஜுங்ஷிக்கு சின்ன வயசுல இருந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுப்பான். அந்த ஞாபகம் வர அவன் எதையோ பறி கொடுத்த மாதிரி ரொம்ப சோகமா நடந்து போய்கிட்ட இருக்க. அப்ப அங்க ஷாயாங் வரான். ஷாயாங் கூப்பிடுறது கூட இவன் காதுல விழல. ஷாயாங் பக்கத்துல இருந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. சின்ன வயசுல இருந்து ஆட்டோ என் கூடவே இருந்திருக்கான் அப்படின்னு சொல்ல அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருது. அதுக்கு ஷாயாங் சொல்றான், ஆமாம், இப்ப அவன் பக்கத்துல இல்லாததால நீ அவனை ரொம்ப மிஸ் பண்றியா அப்படின்னு கேக்குறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஜிம்ஷி குளிச்சுட்டு அவனுடைய ரூமுக்கு வரேன். அப்போ அவனுக்கு அட்டோக்கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவன் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்த ஜிம்ஷி செம்ம ஹாப்பியா உடனே ஆட்டோவை பார்க்கறதுக்கு அவனுடைய வீட்டுக்கு போறான். கதவை தட்ட ஆட்டோ வந்து கதை ஓப்பன் பண்றான். ஜிம்ஷியை பார்த்ததுன்னு அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆட்டோ ரொம்ப ஹாப்பியா ஒரு வழியா அவனை பார்த்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன அவன் தலைமுடி ஈரமா இருக்கு, குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டே அப்படின்னு அவன் கேட்க, அதுக்குள்ளே ஜும்ஷி பக்கத்துல வந்து அவனை கிஸ் பண்றான். ஆட்டோக்கு ஒரே ஹாப்பி. பா ஒரு வழியா நான் அவனை பார்த்துட்டேன் அப்படின்னு ஜும்ஷி சொல்ல, அப்படின்னா என்னை அந்த அளவுக்கு நீ மிஸ் பண்ணியா அப்படின்னு ஆட்டோ கேட்க, அதை விட ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்னுட்டு 2 பேரும் கிஸ் பண்றாங்க. அப்படியே 2 பேரும் கிஸ்லயே சண்டை போட்டுட்டு அவனோட ரூமுக்கு போறாங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜும்ஷி அவன் கிட்ட, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆட்டோ டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறான். என்னாச்சு உனக்கு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணும் தான் நீ ஆசைப்பட்ட அப்படின்னு ஜும்ஷி கேட்க, ஆமாம், ஆனா நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா நீ உன் பேரண்ட்ஸ் கூட இருக்க முடியாதுல்ல அப்படின்னு ஆட்டோ கேட்குறான். அதுக்காக என்ன, நான் என்ன உங்களை பார்க்காமலாம் இருக்க போறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி போய் அவங்கள பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல ஆட்டோ ஹாப்பியா வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் தனியா ஒரு வீடு பார்த்து அங்க போறாங்க. அப்ப ஜுங்ஷி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆட்டோ பக்கத்துல வந்து உனக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீ போய் அவன் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல ஆட்டோவும் அங்க எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். ஆட்டோ ஜுங்ஷியை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னாச்சு அப்படின்னு ஜுங்ஷி கேட்க, என்னால் நம்பவே முடியல, இவ்வளோ சீக்கிரம் நம்ம 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்டில் இருக்க போறோம் அப்படின்னு சொல்ல என்னாலேயும் தான் நம்ப முடியல, இவ்வளோ சீக்கிரம் நம்ம 2 பேருக்கும் ஒரு நல்ல வீடு கிடைச்சிருக்கே அப்படின்னுட்டு. என்னதான் நம்ம ட்ராப் பண்ண மாதிரி நமக்கு 2 ஃப்ளோர் இருக்கிற வீடும் ஒரு நாய்க்குட்டியும் இல்லாம இருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரம் நீ ஒரு ஆர்கிடெக்ட் ஆகி நீ டிசைன் பண்ணி நம்ம 2 பேர் நமக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்ல ஆட்டோவுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. அதுக்காக நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணி நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்றான். அத்தை அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனோட பேக்கெட்குள்ள கை விடுறான். அதுல ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சிருக்கான். அப்புறம் ஜும்ஷி பக்கத்துல போய் அவனை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு, எனக்கு எங்க இருந்தாலும் உன் கூட இருந்தா போதும், அதுதான் என்னுடைய உலகம் அப்படின்னுட்டு அவன்கிட்ட அந்த பாக்ஸை காட்டுறான். அந்த பாக்ஸுக்குள்ள 2 ரிங் இருக்குது. அதை பார்த்த ஜும்ஷி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். ஆல்மோஸ்ட் கீழேயே விழ போயிடுறான். அப்புறம் அந்த ரிங்ல ஒரு ரிங்கை எடுத்து அவன் ஜும்ஷியோட கையில போட்டு வர்றான். இத்தனை நாளா நீ என்னுடைய பாய் ஃப்ரெண்டா இருந்த, இனிமே நீ என்னுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்ல ஜும்ஷி ஹாப்பியா அவனை ஹக் பண்ணிட்டு, நீ எப்பயுமே என்னோட ஃபேமிலி தான் அப்படின்றான். அப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ண பக்கத்துல வராங்க. அப்ப வெளியில காலிங் பெல் யாரோ அடிக்க ஜுங்ஷி போய் பாக்குறான். அப்போ ஒரு குட்டி பையன் வந்து ஜுங்ஷிய அப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறான். ஜுங்ஷிக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஆட்டோவும் வெளியில வந்து பாக்குறான். அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.